வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக ஒரு சில அரசியல் விரும்பிகள் புதிதாக ஒரு கட்சியை தொடங்கினாங்க அப்படின்னா அதன் மீது ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அதன் அடிப்படையில் தாவேக்கா மேலே ஏகப்பட்ட பேருக்கு இன்று ஆர்வங்கள். திமுகவிலிருந்து கூட நிறைய பேர் தாவேக்காவை சென்று கொண்டிருக்கிறார்கள். அதிமுக, அப்புறம் விசிக, பாமகவை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அங்கே கூடாரமே காலி. எல்லாமே தாவேக்காவுக்கு சேரக்கூடிய அளவுக்கு நிறைய பேர் போயிட்டாங்க, மறைமுகமாக பகிரங்கமாக. இந்த மாதிரி ஒரு புது கட்சி ஆரம்பித்தாங்க அப்படின்னா அதில் ஏகப்பட்ட பேர் வேற்று கட்சியிலிருந்து விளங்கி செல்லக்கூடிய ஒரு சூழல் அப்பப்போ நடந்துக்கிட்டே தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த கட்சியில் சில பொறுப்புகள் கிடைச்சிருக்காரு. இவர் ஒரு குறிப்பிட்ட மாவட்ட செயலாளர் வேணும், வட்ட செயலாளர்னு கேட்டிருப்பாரு, கிடைச்சிருக்காரு. உடனே அது அதிருப்தியின் வெளிப்பாடு என்ன பண்ணுவார், எப்பா விடுப்பா, நான் சோ கட்சிக்கு போய் சேர்ந்துடுறேன், நீ கொடுக்க வேண்டிய அவசியம் எழுதி போட்டு அவர் போயிடுவார். இந்த மாதிரி ஃபுல்லான கட்சி தான் தாவேக்கா, தமிழக வெற்றி கழகம். நடிகர் விஜய் உருவாக்கி இன்னைக்கு நடைபோட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி. அது எந்த அளவுக்கு வெற்றி நடையா தோல்வி நடையா அப்படிங்கிறது 2026 சட்டமன்ற தேர்தலாம் தெரியும். நாடாளுமன்ற தேர்தல் நிற்க மாட்டோம் சொல்லிட்டாங்க. எங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு 2026 சட்டமன்ற தேர்தலுக்குள்ள பல கோடி நிர்வாகிகளை இணைக்க வேண்டும், தொண்டர்களை கொண்டு அந்த கட்சியை நடத்த வேணுங்கிற ஒரு விருப்பத்தின் அடிப்படையில் விஜய் அதில் கொஞ்சம் வெற்றியும் கண்டு விட்டார். ஆனால் மக்கள் எந்த அளவுக்கு அவர்களுக்கு ஓட்டு போடுவார்கள் அப்படிங்கிறது அந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தெரியும். அதற்கு மக்கள் ரொம்ப டீப்பாக கவனிப்பாங்க. எந்த அளவுக்கு நிர்வாகிகள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள், பிரச்சனை இல்லாமல், மற்றபடி எந்த அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய நிலைமை என்ன, பொறுப்பாளர்களுடைய நிலைமை என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப பார்ப்பாங்க. அதெல்லாம் பார்த்து தான் ஓட்டு போடுவாங்க. பொதுவாக எந்த கட்சியாக இருக்கட்டுமே, ஆமாம், சில தகராறுகள் என்னைக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும், சில பிரச்சனை இருக்கு தான் செய்யும். ஒரு சின்ன ஒரு லெட்டர்பேடு கட்சி கூட இருக்கட்டும், மற்றபடி போஸ்டர் கலாச்சார கட்சியாக கூட இருக்கட்டும். இப்போ தாவேக்காவிலே மிகப்பெரிய ஒரு பிரச்சனைலாம் உருவாகிடுச்சு. ஏகப்பட்ட பிரச்சனைகள், முக்கிய நிர்வாகிகள் ஒருவருக்கு ஒரு அடிதடி போட்டுக்கொள்ளக்கூடிய சூழல், மற்றபடி ஒருவருக்கு ஒருவர் தகராறு செய்து கூடிய சூழல். அதையெல்லாம் விட கத்தியை காட்டி மிரட்டி வெட்டிய ஒரு சம்பவம் இன்னைக்கு நடந்திருக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த நிர்வாகிகள் கடையில். அதாவது ஜூன் 22 விஜய் பிறந்தநாள் விழா, அதுக்கு ஏகப்பட்ட பேர் பண்ணியிருக்கிறாங்க. கூடி அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள், கிருஷ்ணகிரி நகர செயலாளர் சசிகுமார் தலைமையில் எல்லாம் ஒன்று கூடி என்னென்ன அன்னதானங்கள், மற்றபடி விஜய் பேர் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. மற்றபடி அங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர் சம்மந்தப்பட்ட வகையில் சலீம் அப்படிங்கிறவர் சேர்ந்து பண்ணுறார். 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய கீழ்ப்புதூர் அப்படிங்கிற இடத்துல புதுசாக ஒரு கிளையை உருவாக்குறாங்க. தாவேக்காவுடைய கிளையை உருவாக்கி பக்கத்தில் ஒரு கொடி கம்பத்தை நட்டுட்டு பின்னால் நம்ம ஏற்பாடு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதன் அடிப்படையில் அந்த விழாவில் அந்த ஜூன் 22 சரி கொடி கம்பம் நட்டுட்டோம், அதில் போய் கொடியை பறக்க விடலாம்னு சொல்லி போட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, சசிகுமார் மற்றபடி சலீம் எல்லாமே அந்த இடத்துக்கு போகிறாங்க. கீழ்ப்புதூருக்கு, கிருஷ்ணகிரி மாவட்டம் கீழ்ப்புதூருக்கு போகக்கூடிய சமயத்தில் அங்கே அந்த ஏரியா கீழ்ப்புதூரில் சில நிர்வாகிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க, கேள்விகள் கேட்குறாங்க. அதாவது அங்கே இருக்கக்கூடிய 2 நிர்வாகிகள் என்ன பண்ணுறாங்க, விஜய் மற்றபடி நாகராஜ் அப்படிங்கிற 2 நிர்வாகிகள், என்னப்பா அது, நீயும் அதே கட்சி நானும் இதே கட்சி, 2 பேரும் ஒன்றுக்குள் ஒன்று பேசிக்கொள்ளாமல் இப்படி முரண்பாடாக இருந்தால் எப்படி ஆகுறது, கீழ்ப்புதூர் எங்கள் ஏரியா, நான் இங்கே ஒரு பொறுப்பாளராக இருந்துக்கிட்டு இருக்கிறேன், ஏன்னா இங்கே கிளை தலைவராக இருக்கிறேன் நான் இந்த பகுதிக்கு, என்னிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் நீங்கள் வாட்டுக்கு கட்சி அலுவலகத்தை திறக்கிறீங்க, மற்றபடி கொடி கம்பத்தை ஏற்றிட்டு போய் இப்போ கொடி ஏற்ற வந்திருக்கீங்க அப்படின்னா அப்போ நான் எதற்காக கிளை தலைவராக இருக்க வேண்டும், எனக்கு என்ன மதிப்பு, ஏன்னா அவர் தான் அந்த ஏரியாவுக்கு கீழ்ப்புதூருக்கு. இது நியாயமான கேள்வி தான். பொதுவாக எல்லா கட்சியிலுமே இந்த பிரச்சனை உண்டு. அப்போ சமாதானமாக போய்விடும். ஆனால் இந்த தாவேக்காவை பொறுத்தவரை சமாதானமாக போகல. உடனே என்ன பண்ணிட்டாங்க, அது ஒரு பிரச்சனையாகி
நீ எப்படி கேட்கலாம் நான் எப்படிலாம் சொன்னோன்னா அவர் என்ன பண்ணிட்டாரு, அங்கே இருக்கக்கூடிய பாஞ்சாலியூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய தபு அப்படிங்கிற அவர் ஒரு நிர்வாகி, தாவேகா நிர்வாகி கூப்பிட்ட உடனே அவர் ஒரு 10 பேரோட சேர்ந்து தகராறு பண்ண வந்துட்டார். வந்த உடனே அப்புறம் நாகராஜையும் விஜயும் கேள்வி கேட்குறார். ஆமாம், நீ யாரா கேள்வி கேட்கறது அப்படின்னு போட்டு கேட்கக்கூடிய சமயத்தில் டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டு என்ன பண்ண, கையில் வச்சிருக்கிற ஆல்ரெடி வைத்து இந்த பட்டாக்கத்தி எடுத்து ஒரு 3-4 பேர் அங்கே இருக்கிறத வெட்டிடுறாரு. ஆமாம், மிக கலைபாரமான ஒரு விஷயம். ஒரு கட்சி நிர்வாகி கத்தி அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. துப்பாக்கி கத்தியை வச்சுக்கிட்டு வெடிகுண்டை வச்சுக்கிட்டு வச்சுருந்தா அப்படின்னா அந்த கட்சியோட நிலைப்பாடு என்னன்னு மக்கள் பார்ப்பாங்க. அதை தான் நான் முதல்ல சொன்னேன். 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் ஓட்டு போடலாம். தொண்டர்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் அதன் அடிப்படையில் தான் அந்த ஏரியாவில் வந்து ஓட்டு விடும். இப்போவே வந்து கிருஷ்ணகிரி, மற்றபடி அந்த கீழ்ப்புதூர், மற்ற சோன்ஸோ அந்த ஏரியாவில் பாஞ்சாலியூர், இப்படிப்பட்ட குண்டர்களான ஒரு சமாச்சாரமான தாவேகா தொண்டர்கள் இருக்கிறார்கள். அப்படிங்கிறப்ப மக்கள் எவ்வாறு ஓட்டு போடுவார்கள்? தபுங்கிற ஒரு 2-3 பேர்த்தை வெட்டிடுறாரு. அப்புறம் அங்கே மிகப்பெரிய ஒரு சண்டை வருது, பிரளயம் ஆயிடுது. அப்புறம் என்ன பண்ணுறது, ஒரு 7-8 பேர் அடிக்கடி கலாட்ட சமைச்ச வடையில் 7 பேரை வந்து இன்னைக்கு வந்து கிருஷ்ணகிரி ஜிஹெச்சில் வந்து சேர்த்து வச்சு இன்னைக்கு சிகிச்சை பார்த்துட்டு இருக்கிறாங்க. எல்லாமே கட்சியினுடைய ஒரு தகராறின் வெளிப்பாடு. விஜயனுடைய பிறந்த நாள் அன்னைக்கு நடந்து ஒற்றுமையாக செஞ்சுருக்கலாம். ஆனால் இவர்களுக்குள்ளே தகராறு இருந்தாலுமே கூட கத்தி எதற்காக தூக்க வேண்டும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. அப்போ இது வன்முறையான கும்பலா? இப்போ நாளைக்கு இவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிச்சு வந்தால் அப்படி இவங்க ஜெயிச்ச பின்னாடி இப்படி தான் நடந்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் நினைப்பாங்க. ஆமாம், இதை வந்து விஜய் காதுக்கும் போயிருக்கும். இருந்தாலும் அவர் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார் அப்படிங்கிறத எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். அவர் அங்கே இருக்கக்கூடிய கார் கண்ணாடியெலாம் உடச்சிருக்கிறாங்க. சலீமுடைய கார் கண்ணாடியை உடச்சிருக்கிறாங்க. இப்படி ஆளுக்கு இவர் அடிச்சார்ஜ் போட்டு அவருக்கு கம்ப்ளைண்ட், அவர் அடிச்சார்ஜ் இவருக்கு கம்ப்ளைண்ட் போட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி இன்றைக்கி தபு வந்து தேடிட்டு இருக்காங்க. அவர் வந்து தலைமறைவாயிட்டார். தேடப்படும் குற்றவாளியாக தலைமறைவாயிட்டார். எந்த அளவுக்கு அப்படிங்கிறது அவர் விசாரிக்கக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக கத்தியை எடுத்த தபு வந்து இன்னைக்கு தேடக்கூடிய ஒரு நபராக இன்னைக்கு இருந்துட்டு இருக்கார். அப்படிங்கிறது அந்த பகுதியில் மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க, என்னடா அது கட்சியை ஆரம்பித்து 2 வருஷம் கூட ஒழுங்காக முடியல, அதுக்குள்ளே கத்தியை தூக்குறது, சண்டை போடுறது, மற்றபடி வெட்டுறது குட்டுறதுன்னா இந்த மாதிரி ஆளுகளுக்கு நாம் எவ்வாறு ஓட்டளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நேரம் வந்திருப்பாங்க. அப்படி இதெல்லாம் வந்து நல்ல கட்சி ஒரு விஷயமா அதை எந்த அளவுக்கு முரண்பாடு இல்லாமல் கொண்டு போகணும் அப்படின்னா இவையெல்லாம் களையப்பட வேண்டும். கையில் கத்திங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது, மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. இது வன்முறை கும்பல் தான் முடிவு பண்ணியிருப்பாங்க. இன்னும் அந்த கிருஷ்ணகிரி, அந்த கீழ்புதூர் அந்த ஏரியாவில் இதை வந்து விஜய் வந்து உடனே கவனித்து கத்தியை எடுத்த அந்த தபு மற்ற சோன்ஸ் யார் உள்ளீடு அப்படின்னு பார்த்து உடனே கட்சியை விட்டு நீக்கணும். ஆமாம், அப்போ தான் வந்து இது ஒரு அதிரடி நடவடிக்கையாக எடுக்கப்பட்டு பரவாயில்லப்பா கட்சியில் வந்து மிகப்பெரிய நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லிட்டு மக்கள் வந்து எதிர்பார்த்து ஓட்டு போட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி திருவண்ணாமலையில் மிகப்பெரிய அன்னைக்கு ஜூன் 22 மிகப்பெரிய ஒரு சம்பவம். அதாவது வடக்கு மாவட்ட செயலாளர் சத்யா தலைமையில் நிறைய பெண்களை கூட்டி வந்து பால் கூட எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. ஆமாம், விஜய் பிறந்தநாள் விழா அன்னைக்கு ஜூன் 22. அந்த நேரத்தில் வந்து போயிட்டு இருக்க சமயத்தில் அங்கே ஒரு பிரமுகர் வந்து ஹரிஷ் அப்படிங்கிற வந்து அங்கே நடந்து முன்னால் வந்துட்டு இருக்க சத்யாட்ட வந்து மிகப்பெரிய ஒரு தகராறு பண்ணுறாங்க. என்னங்க நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மறந்து போட்டு நீங்கள் பாட்டு உங்கள் சௌகரியத்துக்கு போயிட்டு நான் இருக்கிறேன்ல, எனக்கு எந்த ஒரு தகவலுமே இல்லையே அப்படின்னா ஹரிஷை பிடிச்சி கீழே வெளியே தள்ளுறார். அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஓவியர், அங்கே ஒரு பொறுப்பாளராக இருந்துகிட்டு இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் 2 பேர்த்துக்கு ஹரிஷுக்கும் சத்யாவுக்கும் மிகப்பெரிய ஒரு வாக்குவாதம். அப்புறம் போலீஸை வந்து தடுத்து ஹரிஷை விலக்கி விட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க சொல்லிட்டு அவங்க சமாதானப்படுத்தி அனுப்பி அந்த மாதிரி ஒரு தகராறு உள்ள விஷயம். மற்றபடி என்னுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய சமயம் எனக்கு தெரியாமல் வந்து இப்படிலாம் பண்ணுறீங்களே அப்படிங்கிற மாதிரி தர. அப்போ வந்து இவர்களுக்குள்ள வந்து கம்யூனிகேஷன் இல்லாத ஒரு தொண்டர்களாக தாவேகா தொடர் இருந்து கொண்டு இருக்கிறார். அந்த ஹரிஷ் சொல்கிறான், நான் 13 வருஷமாக இருக்கிறேனுங்க மற்ற இந்த கட்சியில், விஜய் மக்கள் இயக்கத்திலேருந்து 13-14 வருஷமாக நான் இருந்துகிட்டு இருக்கிறேன். கட்சி இன்னைக்கு தொடங்கினதான், ஆனால் அதுக்கு முதல்ல விஜய் மக்கள் காலத்தில் நான் இருந்துகிட்டு இருக்கிறேன். மற்றபடி கள்ளக்குறிச்சி அந்த கள்ளச்சாராய மாட்டில் எல்லாரும் கூட்டமாக சேர்ந்து 50,000க்கு மேலே நாங்கள் வசூல் வந்து இளைஞரணி சார்பாக நாங்கள் கொடுத்தோம். இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆமாம், ரொம்ப ஓவராக கேட்டால் புஷி ஆனந்துடைய காலில் விழு அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கு சொல்லலாம். நான் எதுக்கு புஷி ஆனந்த் காலில் விழுகணும்? நான் உழைப்பாளே, திறமைசாலி. இது வந்து தலைமை தான் வந்து அதை பார்த்து எனக்கு மிகப்பெரிய பொறுப்பை கொடுக்கணும்.
நான் உழைப்பில் சிறந்தவன் அப்படின்னு போட்டு அவருக்குள்ள ஒரு சப்ஜெக்ட் பண்ணி இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. மற்றபடி செய்யாறிலிருந்து வந்த ஒரு மாவட்ட செயலாளர் இந்த மாதிரி எங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, மிகப்பெரிய ஒரு சதி, ஏன்னா நீதி இல்லை அப்படின்னு போட்டு அவர் மனக்குமர். அதாவது இதெல்லாம் கட்சிங்கிற கான்செப்டில் வரக்கூடிய விஷயம்தான். மற்றபடி இதை பப்ளிக் இல்லாமல் உள்ளுக்குள்ளேயே அமுந்து விடக்கூடிய அளவுக்கு விஜய் செய்யணும். இல்லாவிட்டால் கட்சிக்கு தான் கெட்ட பேர். அதே மாதிரி கள்ளக்குறிச்சியில் காட்டு செல்லூர் அப்படிங்கிற இடத்துல அது விஜய் பிறந்தநாள் விழா அன்னைக்கு அப்படி அன்னதானம் மற்ற சோர்ஸ் நலத்திட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. திடீர் அவங்களுக்குள்ள ஒரு தகராறு வந்துருச்சு. தகராறு 3 பேர் ஒருத்தங்களுக்கு ஒருத்தர் வெட்டிக்கிட்டாங்களா குத்திக்கிட்டாங்களா என்ன அப்படிங்கிறது இன்னும் தகவல் வரல. 3 பேர் கள்ளக்குறிச்சி ஜிஹெச்சில் அட்மிட் ஆகக்கூடிய ஒரு சூழல். ஆமாம், ரொம்ப சீரியஸாக இருக்கக்கூடிய சூழல் இருக்குது. உடனே புஷியான பொதுச் செயலாளர் தாவேக்காவல் பொதுச் செயலாளர் ஓடி 3 பேர்த்த பார்க்குறது நல்ல விஷயம்தான். அது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம்தான். பார்க்குறாங்கன்னா அவர் பார்க்க விடணும். அதெல்லாம் விட மற்ற இருக்கக்கூடிய தாவேக்கா பிறகு என்ன பண்ணியிருக்காங்க, கள்ளக்குறிச்சி ஜிஹெச் ஃபுல்லாக சூழ்ந்துக்கிட்டு அங்கே பணிகளை நடக்க விடாமல், மற்றபடி மருத்துவர்களுக்கு இடையூறாக, நோயாளிகளுக்கு இடையூறாக ஒரே சத்தம், ஒரே சவுண்டு, ஒரே தகராறு பிரச்சனை பண்ணிக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு செல்ஃபி எடுத்துக்கிட்டு இப்போ பக்கத்தில் இருக்க நோயாளி ஒருத்தவன் பார்ப்பானா இல்லை, என்னடா அது தாவேக்கான்னு சொல்கிறாங்க, விஜய் கட்சின்னு சொல்கிறாங்க, என்னடா இப்படி இருக்கிறா ரவுடி பைலாட் இருக்கிறானுங்க, இன்னும் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு கூட மருத்துவமனையில் ஒரு அமைதி இல்லை அப்படின்னா இது என்ன கட்சி? அது மாதிரி அவங்க நினைப்பாங்களா இல்லையா? அந்த மாதிரி நினைச்சு தான் மிகப்பெரிய ஒரு தகராறு. அங்கே இருக்கக்கூடிய மருத்துவ உபகரணங்கள், மற்றபடி இருக்கக்கூடிய நர்ஸுகளுக்கெல்லாம் மதிப்பில் இவங்க பாட்டு ஃபோட்டோ எடுக்கிறது, புஷி ஆனந்தை கூட்டிகிட்டு போகிற வரவு எழுதிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் மக்கள் இது எவ்வாறு நினைப்பார்கள் அப்படிங்கிற கேள்வி இதில் இருக்குது. இதெல்லாம் நடிகர் விஜய் கலையணும். இல்லாவிட்டால் கட்சி ஏதோ நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிதான் செல்வாங்களோட, மற்றபடி மக்கள்லாம் ஓட்டு போட மாட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், அதாவது யூடியூபர் விஷ்ணுகுமார் அப்படிங்கிறவர் தாவேக்காவோட முக்கிய பிரதிநிதியாக நிர்வாகியாக இருக்கிறாரு. இது குடும்ப பிரச்சனை. எந்த குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் வீதிக்கு வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஆமாம், இதை பார்த்து கூட மக்கள் நினைப்பாங்க, என்னடா அது தாவேக்கால இப்படிப்பட்ட பிரச்சனைலாம் இருந்துட்டு இருக்கா அப்படின்னு நினைப்பாங்க. விஷ்ணுகுமார் அவருடைய மனைவி அஸ்மிதா ஆமாம் நல்லபடியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. மற்றபடி ஏதோ ஒரு பிரச்சனையின் அடிப்படையில் எழுத்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டிஜிபியோடையும் தன்னுடைய மனைவியை சேர்த்து இவர் யூடியூப்பில் பேட்டி கொடுத்துட்றாரு. இந்த மனைவியை சம்மந்தப்பட்ட வகையில் இவர் டைவர்ஸ் பண்ண மற்ற பிரச்சனையாக மீண்டும் அவங்களுக்குள்ள கம்ப்ளைண்ட் கொடுக்க இப்படி இழுத்து நடந்துட்டு இருக்கிறாங்க. மீண்டும் பிரச்சனையாகி போச்சு. இந்த மாதிரி குடும்ப பிரச்சனையை வெளியே சொல்லக்கூடிய அளவுக்கு தாவேக்கால நிர்வாகிகள், மற்றபடி நிர்வாகிகள் மதிக்காத பல நிர்வாகிகள், பட்டா கத்தியை வெட்டக்கூடிய அளவுக்கு முரட்டுத்தனமான வன்முறையான நிர்வாகிகள் இந்த தாவேக்கால இருக்கும் பட்சத்தில் மக்கள் எவ்வாறு ஓட்டு போடுவார்கள்? ஆமாம், அதை விஜய் உணர்ந்து அதுக்கு என்ன ஏற்பாடு உடனுக்குடனே செய்யணும். இல்லாவிட்டால் 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் உங்கள் நிர்வாகிகள் பட்டாக்கத்தியும் வெட்டுக்கத்தியும் எடுத்த மாதிரி மக்கள் ஆமாம் தாவேக்காவுக்கு மிகப்பெரிய தோல்வி அப்படிங்கிற கத்தியை தான் பரிசாக தருவாங்க. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.